சரி, ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அந்த பனியில் அவங்க முடியணும் டக்குன்னு கால் எடுத்து தான் மடியில் வச்சுக்கிட்டு வந்து தேய்ச்சி விட்ற, கொஞ்சம் சூடு படுத்துரும், கொஞ்சம் தேய்ச்சி விட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்ட்டு. காலை கையில் தொடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, காலை தூக்கி தலைமையில கூட வச்சுக்குவான். சரிசமமாக நினைக்கிற ஒரு ஆண் கர்வமாக கம்பீரமாகவே வச்சுக்குவான். தனி பணமாக போகாது போல இருக்குது, யாரையா கூட்டிகிட்டு தான் போகுது அப்படிங்கும்போது நீயா இருக்குமா நானா இருக்குமா, அவன் பயத்தில் மரண பயத்தில் அவன் வந்து மரண வாக்கு மூலம் மாதிரி சாரிம்மா நான் தெரியாமல் நான் உனக்கு இப்படி பண்ணிட்டேன், உனக்கு நான் அப்படி பண்ணிட்டேன், இவ்வளோ இடைஞ்சல் கொடுத்துட்டேன் அவ்வளோ இடைஞ்சல் கொடுத்துட்டேன்னு அவங்களே மரண வாக்கு மூலம் கொடுத்து மன்னிப்பு கேட்டு ஒத்துக்கிறாங்க பணத்துக்கிட்ட. நல்லா தான் போயிட்டுருக்கு. திடீர்னு ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சி தான். ஆனால் அந்த சஸ்பென்ஸ் வந்து கடைசி வரைக்கும் யாராக இருக்கும் நம்மளால் யோசிக்க கூட முடியாது, அப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறாங்க. எல்லாரும் நடிப்புமே சூப்பர். படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ரிவ்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு வந்தப்போ ஒரு ட்ராவலிங் வந்து சரி இந்த படம் நல்லா இருக்குங்கிறனால பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, நான் இருந்த ஊர்லலாம் கொஞ்சம் டவுன் சவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீனில் இல்லை கரெக்டான டைமிங்கில் இல்லை. காலையில் 11 மணி ஷோ இல்லை மதியானம் 2 மணி ஷோ. இதுதான் சின்ன படங்களுக்கான ப்ராப்ளம், இதுதான் ரியாலிட்டி. ஸோ நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் போராடி தான் ஆகணும். படம் சூப்பராக இருக்குது, எல்லாரோட நடிப்புமே நிறைவாக இருக்குது. நன்றி, வணக்கம்.